நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அடுத்தவனையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துக்குள்ளே கடவுள் வருவார். நான் கேட்குறேன், இந்த 1000 பேர் சாப்பிட்டானே, அவன் 1000 பேர் சாப்பிட்ட இலையிலே மிச்சம் வச்சானே, அது ஒரு 2000 பேருக்கு கொடுக்குறான். நீங்கள் குப்பை தொட்டியில் கொண்டே கொட்டுறீங்களே, அது 2000 பேருக்கு கொடுக்குறான். அதில் ஒருத்தன் சாப்பிட்டா என்ன கெட்டு போயிடும்? ஏழைக்கு கொடுங்க. ஏன் தெரியுமா? ஏழைக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க நாம் வளருவோம், வாழ்வோம். நீங்க தமிழ் வளர்ப்பது என்பது செட்டிநாட்டில் மாதிரி தமிழ் எந்த நாட்டிலையும் வளர்க்க முடியாது. இது ஒரு தனி நாடு, இது ஒரு தனி நாடு. தமிழ் வளர்ப்பதற்கு, ஆன்மீகம் வளர்ப்பதற்கு, அறம் வளர்ப்பதற்கு, கல்வி வளர்ப்பதற்கு, விருந்தோம்பல் வளர்ப்பதற்கென்று இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் அது செட்டிநாடு ஒன்றுதான் இறைவனால் உருவாக்கப்பட்ட நாடு. அவங்க காதலை எல்லாம் விட எங்க காதல் ரொம்ப பெருசு. குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறு அளவின்றே கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பேன். நான் என் தலைவன் மீது கொண்ட காதல் இந்த நிலத்தை விட பெருசு, அந்த வானத்தை விட உயரம், அந்த கடலை விட ஆழம். கூந்தலது நீளமில்ல, ஆளும் கூட உயரம் இல்ல, தாண்டிவும் அழகு என்ன ஆசைப்பட வச்ச அழகு. ஒல்லியான தேகம் இல்ல, பருமனான பாடி இல்ல, சிரிக்க வச்ச பேரழகு என்ன தேடி வர வச்ச அழகு. பிச்சி பூவின் பேரழகு, மொத்தத்தில் நீ பேரழகு. ஒன்ன போல பெண்ணொருத்தி உலகத்தில் கண்டதில்ல, ஒன்ன விட்டு போக மாட்டேன். அடி பெண்ணே உன்னிடத்தில் என்ன தந்தண்டி, அடிச்சவ புனர தடகி. 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்களின் நிலை அறிந்து 8 திசைக்கும் சொல்லி அனுப்பி உறவினர்களை வரவழைத்து 7 ஜென்மமும் சேர்ந்து இருக்கணும்னு அறுசுவை உணவு வழங்கி 5 பூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு 1 மனசு ஆகிறதுக்கு பேர் தாங்க கல்யாணம். சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸ், கேளம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் செல்லும் 100 அடி சாலை அருகே சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸின் ஆர்பி கார்டன் ரெசிடென்ஷியல் வில்லா பிளாட் பெர் ஸ்கொயர் ஃபீட் ₹3,900. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. கற்பக விநாயகர் அருளால் எல்லா நலமும் வளமும் பெற்று இங்கே வருகின்றிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்து எங்கள் குழுவின் இறைவணக்க பாடலை தொடங்குகின்றோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன், ஞானம் மூட்டியவன். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன், ஞானம் மூட்டியவன். என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே, என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே வாழ்வில் ஏற்றம் தந்த அவ்வை பாட்டி போற்றி நின்ற ஞான பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் பணிவோமே, உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. கணபதியை தினம் பணிவோமே, உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம்
குறைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. என்னை வளர்த்து ஆளாக்கிய கம்பன் அடிப்பொடி ஐயா அவருடைய பேத்தியும், என்னை வளர்த்து ஆளாக்கிய கள்ளிப்பட்டி கோவிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டியினுடைய மகான் கம்பன் செஞ்சற்குண்டல் காக்கு கோன்ராவ் கொன்ற ஐயா அவருடைய மருமகளும் இங்கே வருகின்றிருப்பது எனக்கு மிகுதியும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி கொண்டு முறைப்படி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையெல்லாம் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எழிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பன் அடியாராம் அண்ணல் கணேசரின் அருள் கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கைப்படைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என் பணியை தொடர்வேன். இனி ஒரு காலத்தில் 60 ஆண்டுகளாக நான் பேசினாலும் இடையிலே ஒரு 10 ஆண்டுகள் நான் அமுக்கப்பட்டேன். அந்த அமுக்கப்பட்ட என்னை கொஞ்சம் வெளியிலே கொண்டு வந்தவர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினுடைய இயக்குநராக விளங்குகிற அண்ணன் முத்துராமன் அவர்களும் சிவசுப்பிரமணியம் அவர்களும். அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல ஆண்டுதோறும் இங்கே உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தொண்டர்களிலே ஒருவராக விளங்குகிற என்னுடைய அருமை நண்பர் கும்பகோணத்தார் விட்டு பழனியப்பன் அவர்கள், அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். மற்றும் இங்கே யாராவது விடுவிட்டு போயிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேரையும் வணங்கி என்னை வாழ வைக்கும் தெய்வமாகி விளங்குகிற ரசிக பெருமக்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதிலே பெருமை அடைகிறேன். ஏனென்றால் உலகம் பூராவும் பிள்ளையார் கோயில் இருக்கிறது என்றாலும், உலகம் பூராவும் பிள்ளையார் சன்னதிகள் இருக்கிறது என்றாலும், நாடு பூராவும் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றாலும், அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் என்று ஒருவர் இருந்தால் அவர்தான் பெரியாள் என்று சொல்லுவோம். அது மாதிரி உலகம் பூராவும் பிள்ளையார் இருந்தாலும் அந்த பிள்ளையார் கட்சிக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர் நம்முடைய கற்பக விநாயகர் தான் தலைவராக தாங்குவார். கற்பக விநாயகர் தான் தலைமை தாங்குறவர். ஏன்னா உலகம் பூராவும் இன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி, ஆனால் நம்ம தலைவர் கற்பக விநாயகருக்கு நாளைக்கு தான் பிள்ளையார் சதுர்த்தி. நீங்க எத்தனை பிள்ளையார் இருந்தாலும் தமிழ்நாடுல உலகம் பூரா உள்ளவர்கள் வீட்டில் யார் வீட்டுக்கு போனாலும் யார் சட்டையை பார்த்தாலும் இருக்கிற படம் எதுன்னா நம்மை காப்பாற்றுகிற கற்பக விநாயகர் படம் தான் வச்சிருக்காங்க எல்லாரும். அவங்க பார்த்தீங்கன்னாக்க வருஷப்பிறப்பணிக்கு இங்கே வந்துடுவாங்க. கற்பக விநாயகருக்கு நிகரான ஒரு அருள் உள்ள தெய்வத்தை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவரை வணங்கினால் எல்லாம் நடைபெறும். அவரை வணங்கி உண்மையாக வணங்கினால் அவர் நிச்சயமாக அருள் ஒளிவார். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தரக்கூடியவர் நம்முடைய கற்பக விநாயகர் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னை பொறுத்தளவில் பல ஆண்டுகள் இங்கே பேசியிருக்கேன். ஐயா கம்பனடிப்பொடி சாகனை இருந்தபோது அந்த கோயிலுக்கு எதுக்காக நடத்துவாங்க, அதிலேயே எங்களையெல்லாம் சின்ன பையில பட்டிமன்றத்தில் விட்டுருவாங்க. 12 வயதிலிருந்து நான் பேசுறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜூன் மாதம் கொண்டாட போறேன். 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இலக்கிய பணிக்கு வந்து. 60 ஆண்டுகள், சரியா 60 வருஷம். 12 வயதில் என்னை முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் ஏற்றி விட்டாங்க கம்பனடிப்பொடி ஐயா. 12 வயசுல எங்கள் ஊரில் முத்துராமலிங்க தேவர் கூட்டம். 14 வயதில் ராஜாஜி கூட்டம். என்ன விளையாட்டா? ராஜாஜி கூட்டம் பேச வச்சாங்க, முத்துராமலிங்க தேவர் கூட்டம் பேச வச்சாங்க, காமராஜர் கூட்டம் பேச வச்சாங்க. இன்னும் யார் வேணும்? உலகமெல்லாம் போராட்டம். ஜீவானந்தத்தை கூட்டிகிட்டு வந்து மேடை ஏற்றி ஒரு காப்பியாகி கொடுத்து ஒரு பையை தூக்கிட்டு போய் மேடையில் ஏற்றி கொண்டாந்து மறுபடி விட்டு சிராவையில் அந்த அளவுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு என்னை ஒரு தொண்டனாக சேவையாளனாக மாற்றியவர் ஐயா. இந்த கற்பக விநாயகரை பற்றி அவங்க ஒரு வரலாறு போட்டிருக்காங்க, அருமையான புத்தகம். அதில் கற்பக விநாயகரை பற்றி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. கண்ணதாசன் பாட்டுக்கு நிகராக ஒரு ஒப்பற்ற பாட்டு, துதிப்பாட்டு போட்டிருக்காங்க. முடிந்தால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த பாடலையும் அழைப்பிலே சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளையார்பட்டி நகரத்தார் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பாட்டு. இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம். பக்தியையும் பண்பாட்டையும் பெரிதும் கட்டி காப்பாற்றுவது மண்ணிசை பாடல்களா மெல்லிசை பாடல்களா? ஏன்னா தினம் சொற்பொழிவு, பக்தி சொற்பொழிவு நடந்திருக்கு இங்கே 9 நாளாக. தினம் பக்தி சொற்பொழிவு பேசிட்டாங்க, தினம் பரதநாட்டியம், தினம் கச்சேரி, எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் என்ன பண்ணேன்னாக்க ஒரு மகிழ்ச்சி ஆக்கணும். அதுக்காக மண்ணிசை பாடல்கள்
மன்னிசை பாடல்களா மெல்லிசை பாடல்களான்னு. மெல்லிசை பாடலில் பக்தி பாட்டு எல்லாம் வரும், இதுலேயும் மன்னிசை பாட்டுலேயும் பக்தி பாட்டு வரும். அதை பாடினா உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். 200 வருஷம் வாழ போகிறதில்ல. இன்னைக்கு கற்பகநாயகர் அருளால் வந்திருக்கவங்கெல்லாம் 100 வயசு வாழ்வீங்க. நிச்சயமாக 100 வயது குறையாது. இன்னைக்கு தெளிவாக சொல்லி வைக்கிறேன். நமக்கு ஏதோ 7 பிறவி. அதை என்னடா காலையில் ஆரம்பிச்சிட்டியா? எப்போ சாயந்தரம் தான் ஆரம்பிப்பாங்க, இப்போ காலையில் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க 200 வருஷம் வாழ்றதுங்கிற பேராசை. நிச்சயமாக 100 வயது வாழலாம். 100 வயது வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்கிறேங்களுங்க. 100 வயசு வேண்டாங்கிறீங்களா? ஏன்ச்சி அந்த இடத்துல 100 வயசு வாழுங்கன்னா ஒரு ஆட்சி சொல்லுது, வேண்டாம் வேண்டாம் இப்போவே ஆண்டவன் கூட்டிக்கினா பரவாயில்ல அப்படிங்க. இப்படி தான் ஒரு ஆட்சி ஆண்டவன் கூட்டிக்கினா பரவாயில்லன்னுச்சு. ஆண்டவன் கிளம்பி வந்துட்டார். வந்து ஆட்சி நீங்கள் என்ன கூப்பிட்டு போகிற சூழ்நிலை வாங்கணுச்சு. இல்லை என் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு. அப்புறம் பேரன் கல்யாணம் முடிஞ்சோடனே ஆள் கிளம்பி வந்துட்டார். யமதர்மே ஆட்சி புறப்படலாமாண்ணா? இல்லை பேரனுக்கு ஒரு பொருள் வருதா பரவாயில்ல, அதை பார்த்துட்டு வரலாம்னு வாங்குறேன். யாருக்கா சொல்லுவோம் இப்படி என்ன ஜென்மம் எடுத்தோம். ஏப்பச்சி 100 வயசு வாழ சொல்றியே, 100 வயசு இந்த என் மருமகிட்ட புடுங்க போட்டுக்கிட்டு சாகணுமா? வேண்டாச்சு. அப்பச்சி இப்போவே கூட்டிக்கினா பரவாயில்ல, மறுபடியும் வர முடியாது. என்ன பிள்ளையார்ட்டி கோயிலா போயிட்டு வர்றதுக்கு? இல்லை என்ன விளையாடுறீங்களா? என்னவோ கூட்டிக்கிட்டா பரவாயில்ல என்னவோ பிள்ளையார்ட்டி கோயில் போய் சாமியை விட்டு பிச்சைக்கூறுகளில் ஊதி வாங்கிட்டு வர்ற பேர் பேசுறிய. மடத்தில் போய் டிஃபன் சாப்பிட்டு அவர் ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிடலாம் என்ன கேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கு அவர் கூட்டி வைட்டா ஒரே வழிதே. ஒன்வேயில் போகக்கூடாது. நம்ம எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்க்கணும் சார். மறுபிறவிங்கிறது கிடையாது. ரொம்ப பேர் சொல்கிறேன் 7 பிறவி இருக்குன்னு. 7 பிறவி இருக்குன்னு நான் நம்பலை. ஆனால் ஒரே ஒரு நாள் நான் நம்பினேன். எனக்கு அடுத்த பிறவி என்னங்கிறது தெரியும். நான் கேட்குறேன், ஜாதகம் பார்க்குறீங்கல்ல, ஜாதகம் என்பது விஞ்ஞானம். ஜாதகம் என்பது ஒரு விஞ்ஞானம். அதை நான் தப்பாகவே சொல்ல மாட்டேன். என்னன்னா சில பேர் கல்யாணத்துக்கு பொய் ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன நட்சத்திரம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேவதி நட்சத்திரம்னா ரேவதின்னு போட்டு அவங்க ரேவதிக்கு ரேவதி போடக்கூடாதா? ஏன்னா இவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகம் படிச்சிருக்காங்க, பரவாயில்ல. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அதை நான் பொய் ஜாதகம் எழுதாதீங்கிறேன். ஜாதகம் கணிக்கக்கூடியவர்கள் பொய் ஜாதகம் எழுதாதீர்கள். ஜாதகம் நான் போய் ஜாதகம் பார்க்குறேன், ரேவதி நட்சத்திரம், உனக்கு என்னென்ன துன்பம் இருக்கு, என்னென்ன இடையூறு இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கா 6 மாதத்தில் நீ ரொம்ப நல்லா வந்துடுவேன். எவனாவது நாளைக்கு நல்லா வருவேன்னு சொல்லியிருக்கானா? நாளைக்கு நல்லா வரலைன்னா போய் கேட்டுருவோம். 6 மாதங்கிற நமக்கே அழுத்து போய் நீ என்னத்தில் போய் கேட்டோன்னு விட்டுருவான். ஏன் அதை சொல்றிய? கரெக்டாக சொல்லுங்க சார். ஜாதகம் என்பது விஞ்ஞானம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொய் ஜாதகம் ஏன் எழுதுறிய? ரொம்ப வீடுகளில் கல்யாணம் காட்சி பொய் ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. அது எழுதக்கூடாது. அது அதை விட பாவம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா ஜாதகத்தை பொய்யாக பயன்படுத்துபவர்கள் நரகுலிக்கு போவார்கள் என்று ஒரு சாபம் இருக்கு. எனக்கு தெரியாது, சாஸ்திரம் சொல்லுது. ஜாதகம் ஏன் சாதகம்னு பேர் வச்சேன்? நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜாதகம்னு பேர் வச்சேன். நீ எனக்கு என்ன தீங்கு வருதோ அதை சொல்லு சார். இப்போ டிராஃபிக் போலீஸார் இந்த பக்கம் போகாதேங்கிறாரு, இந்த பக்கம் போகாதேன்னா ஏன் போகாதேங்கிறாரு? அங்கே நெருக்கடி தாங்க முடியாது, மறுபடியும் போன வருஷம் நீ மாட்டிக்கின மாதிரி மாட்டிக்க வேடாங்கிறக்காக சொல்கிறாரு. நம்ம இல்லை போவேன்னா போய் மாட்டிக்க வேண்டியது. அது மாதிரி சாதகக்காரன் என்ன சொல்லணும்னா, உனக்கு இன்னென்ன இடையூறு இருக்கு, நீ என்னென்ன பண்ணாத, கற்பகநாயகரை கும்பிடு. கற்பகநாயகரை கும்பிட்டா இன்னைக்கு சொல்லுவா சார், இன்னைக்கு சொல்லுவா என்ன தீங்கு இருந்தாலும். நீங்கள் ஜாதகம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளை நம்புங்கள், அதிலும் கற்பகநாயகரை நம்பி கும்பிடுங்க. நிச்சயமாக அந்த தீங்கு பூரா போயிருக்கேன். என்னை பொறுத்தவரை எனக்கு 45 லட்சம் ரூபா போச்சு சார். நீங்கள் உடனே புருடா வர்றாண்டா, 1000 ரூபாய்க்கு சிறப்புடுவேன், 45 லட்ச ரூபா விட்டேங்கிறாண்டாரு. 45 லட்ச ரூபா போச்சு எனக்கு, தெரியுமா உங்களுக்கு? நம்புவீங்களா? உங்கள்கிட்ட எங்கடா இருந்துச்சுன்னு கேட்பியே. பல பேர்கிட்ட வாங்கினதுனே, பல பேர்கிட்ட வாங்கினதுனே. வாங்கினது எனக்கு தந்தது யாரும் கேட்க மாட்டேங்கிறா. ஏன் கேட்டால் கொடுத்தா தானே. இவங்ககிட்ட எங்கடா வாங்கணும்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஒருத்தன்னு கேட்க மாட்டேங்கிறேன். நானும் ஊருக்குள்ளே போகிறேன் வர்றேன், என்ன எப்போ தர்றீன்னா கேட்கலாம்ல. அப்போ அங்கிட்டு சொல்கிறாங்களா, அவர் வரும்போது தந்துடுவார், கேட்க வேண்டாம், கேட்டு வேற அவரை துன்பப்படுத்த வேண்டாம். இன்னொருத்தன் சொல்கிறானா, கேட்டு வேற பகையை இழுத்துக்க வேண்டாங்கிறானா. நமக்கு நம்ம பகைக்க போகிறோம். அதனால நான் என்ன சொல்கிறேன், எந்த துன்பத்தை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீ யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்குமே. அடுத்த பிறவி இல்லைன்னா நான் இது வரைக்கும் இருக்கேன். ஏன் தெரியுமா?
7 ஜென்மம் இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த பிறவி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த ஜாதகக்காரனாவது போன பிறவியில் நீங்க யாருன்னு கேளுங்க, சொல்லுங்க பாப்போம். போன பிறவியில் நீங்க யாரு, அடுத்த பிறவியில் நீங்க யாரு, அதை மட்டும் சொன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். அந்த விஞ்ஞானம்ங்கிறது அடுத்த பிறவியை சொல்லாது. ஆனா எனக்கு மட்டும் தெரியும் அடுத்த பிறவி என்னன்னு. நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்த பிறவி என்னன்னு. 4 நாளைக்கு முன்னாடி கண்ணகி எங்க வீட்டில் சத்தம் போட்டேன் என் மனைவியை பார்த்து. அவ சொன்னா, ஏயா வள்ளு வள்ளுன்னு விழுகிற நாய் மாதிரினா, நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நாயாவத்தான் பிறப்பேன்னா. இப்போ 10 நாளா நாயை கண்டா நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மத்தில் நாயா பிறந்தா அந்த நாய் மனுஷனாக பிறந்து நம்மளை கல்லை விட்டு அடிக்கும். நம்ம ஏன்டா இந்த வரி இப்போ நாயெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கல, மழை காலம் நான் கல்லை விட்டு அடிஞ்சு விரட்டவே மாட்டேன். ஏன்னா நம்மளை அது விரட்டும் பிற்காலத்தில். அதனால் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அடுத்த ஜென்மத்தில் நாய் தானே. அதனால் இப்போ நாய் பழக்கத்தை எல்லாம் பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு அடியார் என்ன பண்ணாரு, காலையில் விளக்கு வச்சு பார்த்தாரு. திண்ணையில் உட்காந்துருந்தாரு ஒரு கிராமத்தில். வர்றவு மூஞ்சிலாம் விளக்கு வச்சு பார்த்தாரு. என்னையா தேடுறீங்கன்னு கேட்டாங்க. மனிதனை தேடுகிறேன்னாரு. மனிதனை தெரியா? இப்போ போனவர் அவன் குரங்கு பைய, அவன் மனுஷன் இல்லை அப்படின்னாரு. மறுநாள் ஒருத்தன் முகத்தில் வச்சு பார்த்தாரு. அவன் போனேன், ஏயா இப்போ பார்த்தீங்களே அவரு, இவன் நாய் வள்ளுன்னு விழுவேன், யாரா வள்ளுன்னு விழுந்தா அவன் நாயின்னு அர்த்தம் அப்படின்னாரு. மறுநாள் ஒருத்தன் போனேன், கமக்குன்னு உள்ள ஓடினார். ஏன் அவன் நரி குழி தோட்டி விடுவேன் நமக்கு அப்படின்னா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தார். கழுகுனாரு, நாயினாரு. ஒரே ஒரு நாள் ஒருத்தர் முகத்தில் விளக்க வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு விளக்க கீழே வச்சு கைதட்டி சிரிச்சாரு. உடனே எல்லாரும் ஓடியாருந்தாங்க. என்ன, நான் மனிதனை கண்டுபிடித்து விட்டேன், மனிதனை கண்டுபிடித்து விட்டேன். யார் மனுஷன்? அதா வெள்ளாடையாரை முக்காடு ஓட்டு கொண்டு போகிறாரே வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள், அவர்தான் மனுஷன். ஏன் உள்ளன்பு வைத்து புறமொன்று பேசாத உறவுகளமாமி வேண்டும் வேண்டும் வேண்டும்னார். என்னையா வேண்டும்? உனக்கு இன்னென்னவெல்லாம் வேண்டும்னாரு. இந்த உலகத்திற்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை வேண்டும் என்று சொன்ன வள்ளல் பெருமான் இருக்காரே, அதை படிங்க. வடலூர் வள்ளல் பெருமானுடைய பாட்டை கேளுங்க. வடலூர் வள்ளல் பெருமான் நாயகர் வணங்கி இருக்கார். முருகப்பெருமானுடைய நெஞ்சுக்குள்ளே வந்தார். இதயத்துக்குள்ளே, யாருடைய இதயத்துக்குள்ளேயாவது வந்தாரன்னா அவருடைய இதயத்துக்குள்ளே வந்தார். ஏன் தெரியுமா? அடுத்தவனையும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துக்குள்ளே கடவுள் வருவார். இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுங்க. பசியோட ஒருத்தர் இருக்கானா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பசியோட இருக்கானா விரட்டாதீங்க. இப்போ 1000 பேருக்கு அழைப்பு கொடுக்குறீங்க. வீட்டில் கல்யாணத்துக்கு ஆள் வர்றாங்க. வரும்போது ஒருத்தன் அழுக்க வேட்டியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் வர்றேன், பசியில் வர்றேன். அவன் நீங்கள் அழைப்பு கொடுத்து வந்திருக்க மாட்டேன். அல்லது அழைப்பு நீங்கள் கொடுத்தவர்களே சில பேர் ஏழையாக இருப்பேன், அழுக்க வீட்டிலாம் வருவேன். அழுக்க வீட்டில் வர்றவன விரட்டாதீங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த 1000 பேர் சாப்பிட்டானே, அவன் 1000 பேர் சாப்பிட்ட இலையிலே மிச்சம் வச்சானே, அது ஒரு 2000 பேருக்கு கொடுக்கலாம். நீங்கள் குப்பை தொட்டியில் விட்டே கொட்டுறீங்களே, அது 2000 பேருக்கு கொடுக்கலாம். அதில் ஒருத்தன் சாப்பிட்டா என்ன கெட்டு போயிடும்? ஏழைக்கு கொடுங்க. ஏன் தெரியுமா? ஏழைக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க நாம் வளருவோம், வாழ்வோம். அடுத்தவனுடைய பசி உலகத்திலே இப்போ கூட இங்கே ஆஸ்பத்திரி வச்சுருந்தா எனக்கு மாத்திரையெல்லாம் தந்த நம்ம மடத்துக்கிட்ட பழனிக்குமார் மனைவியெல்லாம் இருந்து மாத்திரையெல்லாம் தந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி வர்றவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறீல்ல, அது மாதிரி நோய்க்கு தானே மருந்து கொடுக்குறீங்க. உலகத்திலே கடுமையான நோய் எதிரியுமா? கடுமையான நோய் டிபி இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, இது இல்லை, அதெல்லாம் பெரிய நோய் இல்லை. உலகத்திலே பெரிய நோய், கொடுமையான நோய் பசி நோய் மட்டும்தான். யார் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற நோயை போல உலகத்தில் கிடையாது. அந்த பசியை யார் தீர்த்து வைக்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திலே மருத்துவர், உண்மையான மருத்துவர். நோய் தீர்க்கும் மருத்துவர் யாருன்னா, பசியை போக்குங்கள். வர்ற இந்த அத்தனை 1000 பேருக்கு இந்த சாப்பாடு விடுறாங்க. பிள்ளையார் வீட்டில் வர்ற எத்தனை 1000 பேர் வந்தாலும் சாப்பாடு எங்கே போடுவா? உலகத்தில் எங்கேயா பண்ண முடியுமா? இப்போ 9 நகர கோயிலையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. 9 நகர கோயிலையும் எந்த கும்பாபிஷேகம்னாலும் அன்னதானம் பண்ணுற. ஏன்னா அன்னதானத்துக்கு மிகச்சிறந்த சாணமே கிடையாது உலகத்தில். வஸ்திர தானம் கொடுத்தீங்களா? இப்போ ஒருத்தர் எனக்கு வேட்டி தர்றான்னு வச்சு, கல்யாணக்காரர்களே சாதிக்காரர்களே தர்ற, அவங்க புண்ணியத்துக்கு தர்ற. நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டு கெண்டையே ரொம்ப சின்னமாக இருக்கே, அவன் இலவசமாக கொடுக்குறேன், இதில் என்ன கெண்டையை பார்க்குறாங்க, கெண்டை சின்னமாக இருக்கே. ஆட்சியர் இது என்ன சேலை, புட்டா நல்லா இல்லை, கட்டை நல்லா இல்லை, பார்டர் நல்லா இல்லை. அப்போ உங்களையெல்லாம் பார்டரில் உண்டு, பாகிஸ்தான் பார்டரில் உண்டே விட வேண்டியது. அப்புறம் நல்லா இல்லைன்னு ஏன் ஒருத்தன் தர்றதை ஏன் குறை சொல்கிற? அதில் குறை சொல்லுவோம்.
வஸ்திர தானம், சொர்ண தானம். ஏதாவது நகை நட்டு கொடுத்தோமா, நகை பத்தாது, அது பத்தாது, சொர்ண தானம். ஆனால் அன்னதானம் இருக்குல்ல, ஏன் தெரியுமா சிறந்ததுன்னே? அதுதான் போதும்னு சொல்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அன்னதானம் ஒன்றுதான். ஐயா போதையா போதும், ஐயா கொஞ்சம் ஒரு பாயசம், போதையா போதையா, திருப்தியா. மனிதன் திருப்திப்படக்கூடியது அன்னதானம் ஒன்று தான். அதனால தான் எல்லா கோயில்லையும் அன்னதானம், எல்லா நகர கோயில்லையும் 9 கோயிலில். அதுலேயும் பிள்ளையார் வீட்டில் மாதிரி நீ சாப்பாடு போட முடியாது. அத்தனை ட்ரஸ்டிகளும் மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள. விநாயகப் பெருமான் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு நிகராக விநாயகப் பெருமான் கொட்டி கொடுக்குறாரு. சாதாரண இல்லை, சாதாரண இல்லத்தா, கற்பக விநாயகர் சாதாரணமானவர் இல்லை. திருப்பதி ஏழுமலையானுக்கு பிறகு ஒப்பற்ற தெய்வமாக இன்றைக்கி சொர்ணதானம் பண்ணி கொண்டிருக்கும்போது நம்ம கற்பக விநாயகர் தான். அதனால் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ரெண்டாவது கேது ஸ்தலம்னு சொல்கிறது உண்டு, அதெல்லாம் ஜாதகத்துக்காரங்க சொல்லுவாங்க, நமக்கு ஜாதகத்தை பற்றி தெரியாது. வந்தால் நல்லது. பிள்ளையார் வட்டிக்கு ஒரு தடவையாவது வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாளாவது வாங்க, சாமி கும்பிடுங்க, விநாயகப் பெருமானுடைய அருளை பெறுங்கள், உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வண்டாடும் குளமாதர், வண்டாடும் குளமாதர், வண்டாடும் குளமாதர். சரி சரி, பரவாயில்ல. அடுத்தது இப்பொழுது பரவாயில்ல, நீங்கள் தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பாட சொல்லுவேன் இல்லை, இனிமேல் சொல்லுவேண்ணா. ஏன் உங்கள் கோட்டா முடிஞ்சு அப்புறம் என்னை பற்றில ஒரு கோட்டா கொடுத்துட்டே நினச்சிங்க, அந்த கோட்டாக்கு மேலே யாரையும் தொந்தரவு விட மாட்டேன், யாரையும் தொந்தரவே விட மாட்டேன். சரி, இப்பொழுது மன்னிசை பாடல்களே என்பதை சொல்வதற்கு பேராசிரியை முனைவர் சரஸ்வதி நாகப்பன் அவர்களை பொறுத்தளவில் ஒரு 13 டிகிரி வாங்கியிருக்காங்க. அது இந்த காப்பி மாதிரி தான், டிகிரி பிரயோஜனம் இல்லை. இதை நீங்கள் சொல்லாமலே இருந்திருக்கலாம். டிகிரி வாங்கிக்க. ஆனால் ஒரு பெரிய டிகிரி என்னன்னாக்க 2008ஆம் வருஷம் அரசாங்கத்தில் தமிழக அரசில் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய கவிதை போட்டியில் 5000 பேர் கலந்துக்கினாங்க மாநிலத்தில். அந்த 5000 பேர் மாநிலத்திலேயே முதல் பரிசு பெற்று டாக்டர் கலைஞர் அவர்களிடம், முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் பரிசு பெற்றவர்கள் என்ற பெருமைக்குரியவர்கள் அவர்கள். இந்த கற்பக விநாயகர் கோயிலில் வந்து பேசிட்டு போய் தான் வாங்கினாங்க. அதை அந்த கற்பக விநாயகர்கிட்ட வந்து பேசினாலே ஒவ்வொரு வருஷமும் ஒரு உயர்வு கிடைக்கும். எனவே டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் இப்பொழுது மன்னிசை பாடல்களே என்று பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டவரும் கொடுக்கும் பொன்னழகி தாயே, கேட்டவரும் கொடுக்கும் பொன்னழகி தாயே, பாட்டமெல்லாம் போக்கி வளம் பெற செய்பவளே, பாட்டமெல்லாம் போக்கி வளம் பெற செய்பவளே, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, உன்னை நாடி வந்தோர் குறையை தீர்ப்பவளே அம்மா, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, உன்னை நாடி வந்தோர் குறையை தீர்ப்பவளே அம்மா, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, உன்னை நாடி வந்தோர் குறையை தீர்ப்பவளே அம்மா, நாட்டு மக்கள் வணங்கும் நல்லவளே, நல்லவளே, நல்லவளே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இன்னிசை பட்டிமண்டபத்தின் நடுவர் பெருந்தகைக்கும், பட்டிமண்டபத்தில் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், இசையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற இசைக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும், உலகமெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பரம்பரையாக இந்த பிள்ளையார்பட்டி கோயிலை சார்ந்தவர்கள்தான் அறங்காவலர்களாக வர முடியும் என்று ஆக்கி தந்த ஐயா சா கணேசனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி, இந்த இடத்தில் இந்த ஆண்டு பரம்பரை அறங்காவலர்களாக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா தண்ணீர்மலை செட்டியார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சாக்கா அவர்களுடைய திருமகனார் சாமிநாதன் செட்டியார் அவர்களுக்கும், நாங்கள் பார்க்க அவர்கள் பார்க்க ஒரே இடத்தில் பிறந்து வளர்ந்து கைப்பிடித்து பழகி அந்த நாட்கள் எனக்கு இன்றைக்கு நினைவு வருகிறது. என்னுடைய மரியாதைக்கு பாசத்திற்குரிய அக்கா கண்ணகி அவர்களுக்கும், மற்றும் ஒரு 3 ஆண்டுகள் கொரோனா வர்றதுக்கு முன்னால்னு நினைக்கிறேன், அப்பொழுது இங்கே ட்ரஸ்டியாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா நாகப்பனார் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற
அத்தனை பக்தகோடி பெருமக்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கத்தையும் சொல்லி, இப்போ பக்தியையும் பண்பாட்டையும் வளர்த்தது மண்ணிசை பாடல்களா மெல்லிசை பாடல்களா? ஆனால் நடுவர் மாதிரி தலைப்பு கண்டுபிடிக்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தே வர முடியாது. ஒரே சாம்பாரில் எத்தனை செய்வோம் அதே மாதிரி தான் இது. நடுவர் அவர்களே, மண்ணிசைனா வேற ஒன்றும் இல்லைங்க, நாட்டுப்புற பாடல், கிராமத்து பாடல். ஒரு குழந்தை பிறந்தவனை பாடுற தாலாட்டு, காதல், காவியம், ஓவியம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்துடும், ஒரு பிறந்த உடனே அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு தாலாட்டணும். இந்த 16ஆம் நாள் காப்பு போட்டு தொட்டிலில் போட்டு அழகாக தாலாட்டுவோம். எவ்வளோ அழகாக தாலாட்டுவோம். அது நாட்டுப்புற மண்ணிசை பாடல். எவ்வளோ அழகாக சொல்லுவான் பாருங்க. ஆராரோ ராரீராரோ எங்கண்ணே ராராரோ ராரீராரோ ஆராரோ ராரீராரோ எங்கண்ணே ராராரோ ராரீராரோ சங்கரா பொங்காவ சாத்தையார் வண்ணடிமே சுப்பையா பொங்காவ சொப்பனங்க தட்டாவே வேலையா பொங்காவே வேதனைகள் தாராமே. இது தாலாட்டினுடைய முதல் படி. உங்களுக்கு எல்லாருக்கும் தாலாட்டு மறந்து போச்சு. ஏன்னா யாருமே ஆயா அப்பத்தா பிள்ளைகளோட இல்லை. ஆயா அப்பத்தா பிள்ளைகளோட இருந்தாதே, பேரம்பேத்தியோட இருந்தாதே தாலாட்டுனா என்னன்னே தெரியும். இந்த தாலாட்டில் சொல்லுவா பாருங்க, உன்னுடைய ஐயாக்கள் எல்லாம் சிவனுக்கு பூஜை செய்தவர்கள். எங்கே பக்தி வருது? வயிற்றுக்குள்ளே கருவறையிலே ஒரு குழந்தை ஜனிக்கிற போதே பக்தி தொடங்கிருச்சு. ஒரு குழந்தை கருவறையில் கிடக்கு, அது எப்படி பிறக்கும்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன கேட்போம் பிள்ளையார்கிட்ட? என் குழந்தை அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும், எல்லாம் கேட்போம். அப்படிதான் கேட்போம். யாரும் கருப்பாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு கேட்க மாட்டோம். யாரும் முட்டாளாக ஒரு குழந்தை பிறக்கணும்னு கேட்க மாட்டோம். நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு அழகாக நல்லா பிறக்கணும்னு எப்பொழுது ஒரு தாய் கடவுளிடத்தில் வேண்டுதல் வைக்கிறாளோ அப்பொழுதே அந்த குழந்தைக்கு பக்தி என்பது தொடங்கி விடுகிறது. பக்தியினுடைய தொடக்கம் குழந்தையினுடைய கருவறை, கருவறையில். அதுக்கு பிறகு அப்படி தாலாட்டு. நீங்க தமிழ் வளர்ப்பது என்பது செட்டிநாட்டில் மாதிரி தமிழ் எந்த நாட்டிலையும் வளர்க்க முடியாது. இது ஒரு தனி நாடு, இது ஒரு தனி நாடு. தமிழ் வளர்ப்பதற்கு, ஆன்மீகம் வளர்ப்பதற்கு, அறம் வளர்ப்பதற்கு, கல்வி வளர்ப்பதற்கு, விருந்தோம்பல் வளர்ப்பதற்கென்று இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால் அது செட்டிநாடு ஒன்றுதான் இறைவனால் உருவாக்கப்பட்ட நாடு. அப்ப காதல் வரணும், அன்பு வரணும். கடவுளையே பாடும்போது எப்படி பாடினார் மாணிக்க வாசகர்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார். கற்பக விநாயகருக்கு முன்னால் போய் நிற்கும் போது அவரை காதலிங்க, அவரை அப்பாவா நினச்சிக்கோங்க, அவரை தாத்தாவா நினச்சிக்கோங்க, பேசுங்க. கற்பக விநாயகர், தாத்தா எனக்கு இதெல்லாம் நடக்கணும், அப்பா நீ தான் எனக்கு மாமா, ஒரு நல்ல பெண்ணை கூட்டி கொடு கல்யாணத்துக்கு, கேளுங்க. எப்பொழுதுமே கடவுளை கடவுளாக பார்ப்பதை விட அவர் நமக்கு உறவு என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்மோடே இருக்கக்கூடியவர். அதனால்தான் முருகன் நமக்கு பிள்ளையாக, குமரனாக, குழந்தையாக, கோவன ஆண்டியாக, திருமணம் செய்து வைக்கிற கல்யாண முருகனாக, ஞானத்தை சொல்லக்கூடிய ஞான முருகனாக, மரணத்தை கூட தவிர்க்கக்கூடிய மரண பயம் தீர்க்கும் முருகனாக, நோய் தீர்க்கும் முருகனாக அவன் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய உறவாக முருகன் இருப்பதால் இத்தனையும் செய்யக்கூடிய கடவுளாக முருகன் இருக்கிறார். அதனால கடவுள்கிட்ட எப்பவுமே உறவா இருங்க, உறவோடு பேசுங்க. பேச பேச அவர் நம்மை ஆட்கொள்ளுவார். அதனால காதல் மொழியில் பேசணும். நடுவர் அவர்களே, காதல் இந்த உலகத்தில் பின்னி பிணைந்து இணைக்கக்கூடிய, இதயங்களை இணைக்கக்கூடிய, கண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா வாழ்க்கையில் காதல். ஏதோ 20 வயசுல 18 வயசுல வந்தால் அது காதல் இல்லை. 90 வயது கிழவன் 85 வயது பாட்டி பக்கத்தில் படுத்திருப்பாரு. அன்பொன்றே உண்டு செயலங்கே இல்லை என்று பாரதிதாசன் எழுதினாரு. அதுதான் காதல். 90 வயது கிழவனை பார்த்து கிழவி என்னங்க அப்படின்னு கேட்டானா அது காதல். ஆட்சேபனை தெரிவிக்கிறேன், இது அவை குறிப்பிட நீக்கிறேன். 90 வயது பெரியவர்னு சொல்லுங்க, கிழவன் சொல்லப்படாது, பெரியவர்.
நடுவர்களே, முருகப்பெருமான கிழவன்னு சொன்னீங்க, அப்ப அவரை மட்டும் கிழவன்னு சொல்லலாம், வீட்டுல இருக்கிற கிழத்த கிழவன் சொல்லக்கூடாதா? நீங்க முருகப்பெருமான கிழவன் சொன்ன காரணம் அவன் வயதானவன் இருக்கால, கிழவன்னா உரிமை உடையவன் அர்த்தம். கிழவன் இந்த 90 வயசு கிழவனும் உரிமை உடையவன். சரி, அந்த 85 வயது பெண்ணுக்கு உரிமை உடையவர். ஆனா நீனும் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், இதே தான் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட். இல்லை, வாழ்க்கையில் நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், மேடையில் நான் விட்டு கொடுக்கறது இல்லை எப்பவுமே. நடுவர்களே, காதல் இப்போ அத்தை மையம் மாமா மையம் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு காதலில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு எப்படி சொல்ற, ஒரு ப்ரீஷியஸ் பொக்கிஷம் இருக்கும். அதை சொல்றாரு பாருங்க. அத்தை மகே வந்தா ஏ பக்கத்தில் நின்னா, அத்தை மகே வந்தா ஏ பக்கத்தில் நின்னா, முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போறான். தண்ணீரே நானே பொழுதுலே மேலோ, தண்ணீரே நானே பொழுதுலே மேலோ, தண்ணீரே நானே பொழுதுலே மேலோ, தண்ணீரே நானே பொழுதுலே மேலோ. ஒரு சாம்பிள் எப்படி பாடுறாரு பாருங்க. அத்தை மகன் வந்தா என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டு முன்னாலேயே போறேன். எப்பவுமே இந்த காதல் யாரோ 2 பேருக்கு இருக்குன்னு வைங்க, இந்த கூட்டத்துக்குள்ளே அவங்க 2 பேரும் பார்க்கறது 2 பேருக்கு தெரியும், சுற்றி இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா கண்ணும் பேசுறது அந்த 2 மனசுக்கு மட்டும்தான் தெரியுது, அது காதல். நடுவர்களே, இந்த அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊர் போய் ஊரா பார்த்துக்கிட்டு இருப்பேன், 2 பாடுற இப்படி பாக்குது, இப்படி பாக்குறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடுவர்களே, அதெல்லாம் வக்கிரம புத்தி உள்ளவங்க தான் பார்க்கறது. வக்கிரம புத்தி இல்ல, பாதுகாக்கணுங்கிற புத்தி உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டாமா? யாரு? நாம தான் ஒரு 2 பேரும் பார்க்கறான்னு வச்சுங்க, ஜாக்கிரதையா அதோட நிறுத்திக்கிற அளவுக்கு பார்க்கணும். நடுவர்களே, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் உங்களோட பிள்ளைய பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லைன்னு நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வாழ்க்கை. நான் பொதுவாக சொல்றேன். அப்ப மனமும் ஒத்து போகிற போது அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணணும். கவியரசர் கண்ணதாசன் ஒரு பத்திரிகையே அழைப்பைய பாட்டாக மாற்றியவர். அவருக்கு எங்க செய்தி வந்ததுன்னா இங்க இருந்து தான் வந்தது. ஒரே பாட்டு எழுதுறாரு பாருங்க. மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க, மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க, காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர, காளையவர் திருக்கரத்தில் கனகமணி சரம் விளங்க, கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலை, கட்டினார் மாங்கல்யம் மனைவாழ துணைவாழ குலம் வாழ, பூமுடி பாடிந்த பூங்குழலி புதுச்சி பெருவாழ்வண்டே நருவி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி, பொன்மணி தீபத்தில் அஞ்சனம் தீட்டி, பூவையின் கைவளை பூமுட்டி பாடி சீர் பெருவாழ்வன். நல்லா கைத்தட்டுங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கிற போது ஒலிக்க வேண்டிய பாடல். நடுவர்களே, இது கண்ணதாசன் சொன்ன ஒரு திருமண பாடல். நாட்டுப்புற மன்னிசையில எப்படி சொல்றான் பாருங்க. குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப வேணும். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு சொல்றேன், பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கலைன்னா யாரும் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்க. குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் கையில் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ எண்ணி 3 மாசத்துல உங்க பெண்ணுக்கும் ஆணுக்கும் கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஒரே ஒரு பரிகாரம் இதுக்கு மட்டும் சொல்லினேன். ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முதல் நாள் 1/2 கிலோ வெல்லம் வாங்கி, நம்ம வீட்டில் ஒரு சாமியாரை வச்சிருப்போம், ஒரு ஸ்டாண்ட்லையாவது ஒரு பட்டாபிஷேக படத்தை தூக்கி வச்சிருப்போம், அதில் 1/2 கிலோ வெல்லம் வாங்கி வச்சிருங்க. வியாழக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமை காலையில் வெல்லத்தை எடுத்துக்கோங்க, அர்ச்சனைக்கு சாமான் வாங்கிக்கோங்க, நேர குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது, நம்முடைய குலதெய்வ கோயில்களில் ஊரணி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஊரணி பக்கத்தில் இருக்கும். வெல்லத்தை கொண்டு போய் கரையில் உட்காந்து கரைச்சி விட்டுட்டு, என் பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளைக்கு நல்ல பெண் கிடைக்கணும்னு சரி 9 வாரம் நீங்கள்
வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கும். அப்புறம்தான் முருகன், அப்புறம்தான் பிள்ளையார். எங்க ஆத்தாட்ட சொல்லிடுறேன். எதுக்கு 80 கல்யாணம் பண்றதுக்கா? வெள்ளம் கரைக்கிறது. வெள்ளம் கரைக்கிறது. உங்க மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு கரைச்சிட்டு வாங்க. நடுவர்களே, ஒரே ஒரு செய்தியோடு உரையை நிறைவு செய்கிறேன். இந்த மன்னிசை அப்படிங்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை தரணும், அம்பாளை குளிர்விக்கணும், கற்பக மூர்த்திக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா ஒரே ஒரு பாட்டு தான் நடுவர் அவர்களே. அந்த காமாட்சி அம்மனை எவ்வளவு அழகா கும்மியில பாடுவாங்க பாருங்க. கரைய பாருங்களே, கரை சுற்றி படர்ந்ததை பாருங்களே, கரைய பாருங்களே, கரை சுற்றி படர்ந்ததை பாருங்களே, காஞ்சி காமாட்சி காதிரிலே கடுக்கண்ண பாருங்களே, கரைய பாருங்களே, கரை சுற்றி படர்ந்ததை பாருங்களே, காஞ்சி காமாட்சி காதிரிலே கடுக்கண்ண பாருங்களே, சூரைய பாருங்களே, சூரை சுற்றி படர்ந்ததை பாருங்களே, மதுர மீனாட்சி மூக்கிலே முக்குத்தி தொங்கல பாருங்களே, கருமலையிலே கல்லுருட்டி நல்ல கழையார் கோயில் அடி போட்டு, கருமலைக்கு மேமலகி சாமி இருக்கும் பழனி மலை, தானே நானே தானே பனே தானே நானே தானே தானே நானே தானே பனே தானே நானே தானே தானே நானே தானே 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 நானே தானே தானே நானே தானே தானே என்று அந்த கும்மியில் பாடுகிற போது அம்பாள் இங்கே அல்ல எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பாள் என்பதை சொல்லி நடுவர் அவர்களே, ஆயுள் இருக்கின்ற வரையிலும் கேட்கிறேன். இந்த பாட்டு ஏதோ சினிமா பாட்டு மாதிரி இருந்துச்சுல, கும்மி பாட்டு. ஏன் தெரியுமா உங்களுக்கு சினிமா பாட்டு மாதிரி இருந்துச்சு? இப்போ யாருமே கும்மி அடிக்கிறது இல்லை. ஏன்னா கும்மி அடிச்சிருந்தீங்கன்னா இடுப்பு வலி வராது. பொம்பளை இப்போ பார்த்தா இடுப்பு வலிக்குது, அப்போ உட்கார முடியலையே, எந்திரிக்க முடியலையேங்கிறேன். அதுக்கு தான் திருவிழாவில் என்ன பண்ணாங்க, நடுவில் சாமியை வச்சு சுற்றி நின்றுட்டு கும்மி அடிப்பா, ஆத்தே ஆத்தே அப்படி குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடித்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ அவன் தண்ணியை போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆமாம், உடம்பே கெட்டு போச்சு. அதனால் கும்மி அடிங்க. பொம்பளையை கொலவையிடணும், கொலவையிட்டால் நாக்கு சரியாக வரும், லகரம் 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 வரும். அந்த மாதிரி கொலவையிடணும், கும்மி அடிக்கணும். இந்த கும்மி பாட்டு இருக்கே, அதை நீங்கள் மறுபடியும் பாடணும். பொம்பளையை பாடினாத்தான் அந்த கோயிலில் திருவிழாக்கள்லாம் பண்ணுங்க. சில கிராமங்களில் பண்ணுறாங்க. இந்த கும்மி பாட்டை நான் தான் பாட சொன்னேன். கும்மி பாட்டை மறந்துடக்கூடாது நம்ம. சரி, எல்லோருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த புகழ், செல்வம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எங்களுக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கிறதோ கண்டிப்பாக கவிஞர் 100 தான், நடுவர் 100, நானும் 100. அவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல, 100. ஆனாலும் எங்களுடைய ஆயுள் இருக்கிற வரையிலும் சந்தன காப்பு அன்று இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அந்த வரத்தை, தவத்தை விநாயக பெருமானும் டிரஸ்டிகளும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேசுவதற்கு திருச்சிற்றம்பலத்திலிருந்து, திருச்சிற்றம்பலம்னா அவ்வளோ ஒரு புண்ணியமான ஊர், அந்த திருச்சிற்றம்பலத்திலிருந்து ஒரு தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில். மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்லேயும் வருவாங்க, எல்லா டிவிலையும் வர்றாங்க. பிரமாதம் பேசக்கூடியவங்க பேராசிரியர் ஜெய சித்ரா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. நான் 4 கொடுப்பேன், பிள்ளையார் எனக்கு 3 கொடுப்பார். டீல். பட்டிமன்ற மேடைகளை பண்பாட்டு மேடைகளாகவும் இலக்கிய களங்களாகவும் எங்களையெல்லாம் குடும்ப உறவுகளாகவும் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த தமிழகத்தின் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் நடுவர் இவர் தான். பார்த்துக்கங்க, அவர் ஹார்மோனிக்கார அண்ணனை அண்ணேன்னு கூப்பிட்றதுனால அவருக்கு ஏதோ வயசு கம்மின்லாம் நினச்சிடாதீங்க. எல்லா நடுவர்களுக்கும் நடுவர் எங்களது தந்தை. அது கூட ஒரே குடும்பமாக கூட்டிக்கிட்டு சுற்றுறதுனால எங்களை அறிமுகப்படுத்த மறந்துட்டாரு. ஜெயித்ரன் சொன்னேன், நீங்கள் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கீங்கன்னு சொன்னேன், யூடியூப்பில் பேசுறீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், அவருக்கு அன்பு மகள், என்னுடைய அன்பு மகள், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டேன். என் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களே, என் அணியின் குலவிளக்கே, சரி எப்படி விளக்கி பல பலன்னு இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் புளி போட்டே விளக்கலை. எதிரணி பேச்சாளர்களே,
இந்த கற்பக விநாயகர் ஆலயத்தில் எல்லா வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடிகளே, நிர்வாகத்தை ஆலயத்தை நடத்தி செல்லுகின்ற நிர்வாகத்தினரே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி எங்க மெல்லிசை பாட்டுக்காக நான் பேசணும், அவ்வளவுதான் ஐயா. அவங்க அங்கிருந்து வந்து நாங்கள்லாம் ஏதோ பாவப்பட்ட குரூப் மாதிரி, எங்களையெல்லாம் ஏதோ ஒதுக்கி வச்ச மாதிரி, நாட்டுப்புற இசை தான் நாட்டை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி பேசுனாங்க. நீங்களும் வீட்டில் மண்டையை ஆடுற மாதிரியே இங்கேயும் என்ன செய்யறது, அவருக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வீடுன்னு நினச்சி திடீர்னு நடுவில் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒத்து பேசி இவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்க, நம்ம அப்படி சண்டை போடக்கூடாது, மறுபடியும் வாராங்க. இப்போ நீங்கள் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கணும், அந்த பக்கம் திரும்பப்படாது. திரும்பல அதான் இப்படி ஒரு பொண்ணு உலகத்தில் சொல்லிட்டா எவனா திரும்பி பார்ப்பானா, குறுகுறுனா பார்த்துக்கிட்டு இருப்பேன். தாலாட்டு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. இவங்க பேச்சை கேட்டு மேடைக்கு மேடை போய் நாட்டுப்புற பாட்டில் தாலாட்டு பாடணும்னு நானும் வீட்டில் போய் என் 1.5 வயசு மகனை தொட்டியில் போட்டு தாலாட்டு பாட்டு பாடினேன். அத்தை அடிச்சாலோ அல்லிப்பூ தண்டால, மாம அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால, யாரடிச்சா சொல்லி அழு என் கண்மணியே கண்ணுரங்கு. நான் இந்த பக்கம் பாடினேன். எங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து வந்து தொட்டி அப்படி அழுத்தி பிடிச்சி அவர் பாடினாரு. யாரும் அடிக்கவில்லை, ஐவீரலும் தீண்டவில்லை, தானே அழுகுறாண்டி தம்பி தோண வேணும்னு. இந்தியாவை காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருந்தா. எப்படி அப்புறம் நம்ம சீனாவை விட முன்னாடி வந்த மக்கள் தொகையில இப்படித்தான். சரி, கொரோனாவில் சும்மா தானே இருக்கும்னு பெத்தா எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டே பாடினா என் குடும்பம் என்னத்துக்காக நடுவர் அவர்களே? அவங்க பாட்டெல்லாம் ஒத்து வராது. எங்க பாட்டு தாலாட்டு பாட்டு இருக்கு பாருங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாராட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். இது ஊருக்கே தெரிஞ்ச தாலாட்டு. பரம்பரையா பாடி பிள்ளைகளை தூங்க வச்சுக்கலாம். அவங்க பாட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து காதல் எங்க இல்ல காதல், காக்கா குருவியிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் காதல் இருக்கு. அவர் 90 வயசுல வான்னு கூப்பிடுவாராம், இவங்க 85 வயசுல குடுகுடுன்னு ஓடுவாங்களாம். இவங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாமா? நாங்க காதலிச்சா தப்பா? நாடே குட்டிச்சவரா போச்சா? நடுவர் அவர்களே, காதல் வந்தா தான் மனுஷன், இல்லாட்டி மனுஷனே கிடையாது. வல்லைன்னா தான் பிரச்சனை, வந்தா பிரச்சனை இல்லை. அவங்க காதலை எல்லாம் விட எங்க காதல் ரொம்ப பெருசு. குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பேன். நான் என் தலைவன் மீது கொண்ட காதல் இந்த நிலத்தை விட பெருசு, அந்த வானத்தை விட உயரம், அந்த கடலை விட ஆழம். இதை விட என்ன இருக்கு? இப்பதான் டியூஷன் படிக்கிறார் நடுவர். எங்க ஊர் சிவகோயிலோட எழுதி போட்டிருக்காங்க, காதலாயி கசிந்து கண்ணீர் மொழியை ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதன் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு காதலாயினே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சொன்னா இந்த கால தலைமுறைக்கு காதல்னா என்னன்னு விளங்காமே போயிடும். வண்ணாரப்பேட்டையில ஒரு வவ்வாலு ஏங்கிருச்சான், பொல்லாத காதல் வந்து அது லவ்பட மாறிருச்சான், கருங்கல்ல கண்ணாடி ஓடாச்சான், கை பட்டாலே ஸ்கிரீம் சூடாச்சான், செல்லல்ல வயலட்டு நோடாச்சான், ஜெகமே ஜாலியாச்சான். வண்ணாரப்பேட்டையில ஒரு வவ்வாலு ஏங்கிருச்சான், பொல்லாத காதல் வந்து அது லவ்பட மாறிருச்சான். ஆல்ரவுண்டர் ராமண்ணே அடிச்சு நொறுக்கிட்டே.
அந்த அண்ணனுக்கு ஏதோ வந்திருக்கும் போல இருக்கு. நடுவர் அவர்களே, காதல்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. ஒருவேளை காதலிச்சு சந்தோஷம் இருந்தா இந்த பாட்டு, சந்தோஷம் இல்லைனாலும் எங்ககிட்ட இருக்கு பாட்டு. திருவள்ளுவர் எழுதினாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகு ஏற்றியான். கடவுள் மேல உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலை படைச்சு அனுப்பிட்டே இருந்தாரு. இந்தா நீ போய் மர வேலை பாரு, நீ போய் கல்லு வேலை பாரு, நீ போய் ஊருக்கெல்லாம் சோறு போடு, நீ போய் ரோடு போடு, நீ போய் வாத்தியார் வேலை பாரு, நீ போய் பட்டிமன்றத்தில் நடுவரா உட்காருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து கொடுத்து கடவுளை அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒருத்தருக்கு பிச்சை எடுக்கிறத ஒரு வேலையா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வள்ளுவர் பார்க்குறாரு, ஏய் அங்கே உட்காந்து நீ பாட்டுக்கு படைச்சு அனுப்பிட்டு இருக்கியே, எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையா கொடுத்த, பிச்சை எடுக்கிறது ஒரு வேலையா, இதை உட்காந்து படைக்கிறதுக்கு நீ வேணுமா, வந்து எடுத்து பாரு தெரியும். ஏம்மா ஐயா ₹1 கொடுங்க கேட்டு சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா, வாசல்ல நின்று கேட்டு முகம் பார்த்து எவ்வளோ கஷ்டமான வேலை, இந்த வேலையை ஐயா அங்கே உட்காந்து படைக்கிறேன்னு வள்ளுவர் கேட்டார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்து தான் உயிர் வாழணும்னு ஒரு தொழிலை நீ படைச்சா பறந்து கெடுக உலகு ஏற்றியான். உலகை படைத்த கடவுளே நீ வந்து பிச்சை எடுன்னு சொன்னார். இதை இந்த வள்ளுவர் சொன்ன குரலை நல்லா கேட்டாரு கண்ணதாசன். அவர் எழுதினார் பாருங்க, பிச்சை எடுக்கிறத பார்த்தாரு, பிச்சை எடுக்கிறது வருத்தம், கடவுளை கூப்பிட்டு பிச்சை எடுக்க சொன்னார் வள்ளுவர். இவர் காதலிக்கிறத பார்த்தாரு, காதலிக்கிறதுல வருத்தம், அதனால கடவுளை கூப்பிட்டு காதலிக்க சொன்னார். சப்ஜெக்ட் அப்படியே மாத்தி போட்டோம் பத்தியில. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும், பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தணும். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பத்தியில. இந்த வசதியெல்லாம் எங்க மெல்லிசையில தான் உண்டு. அவங்க சேத்துல பிறண்டு எந்திரிச்சு வர்ற அவங்களுக்கே அவ்வளோ காதல் இருந்தா, செண்டு போட்டுக்கிட்டு வர்ற எங்களுக்கு எவ்வளவு காதல் இருக்கும். அத்தை மகன் வந்தா பக்கத்தில் நின்னா என்ன நின்னா, எங்க அத்தை மகன் தான் திண்ணையிலே உட்கார்ந்துருந்தாரு. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரர் ரெடிமேடு மாப்பிள்ளை, சரி வீட்டிலே இருந்தார். ரெடிமேடு தேடலை பாடலை, நான் காப்பி கொண்டு போய் கொடுக்கவே இல்லை, என்னை பொண்ணு பார்க்க யாரும் வரவே இல்லை. ஏன் பக்கத்தில் நின்னா அத்தை மக வந்தா இந்த கிட்டத்திலேயே இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கடவுள் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு. அவங்க பாட்டு பாடி இல்லை, எங்கள் பாட்டு. சேலை மேல சேலை வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு கமரு, வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தான், ராமர் என்ன தருமர் என்ன மாம மனசு தங்கந்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான், அடியில சேரி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சேரி சொன்ன மன்னவர் எனக்கு சேரி சொன்ன மன்னவர் தான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவர் மன்னவர் தான், அழகு மன்னவர் மன்னவர் தான். நடுவர் அவர்களே, நான் நல்ல உயரமா இருக்கேனா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸ்டூல் மேல நிக்கிறேன். செருப்பு 3 இன்ச்சை கழிச்சிருங்க. நீ வாய மூடுனே, நான் நல்லா வளர்த்தியா தான் இருக்கேன். நீங்க ஏதாவது கீழே உட்காந்து பார்க்குறீங்களா? மேடை மேலே தான் நினைக்கிறேன். நான் நல்ல உயரமா தான் இருக்கேன்னு சொல்லுங்களேன். உயரமா இருக்கேன். நம்மளை ட்ரஸ்டிகள் உயர்த்தி வச்சிருக்க, நம்மளை ட்ரஸ்டிகள் உயர்த்தி வச்சிருக்க. அவ்வளோதான். முடி வேற எனக்கு நீளமா இருக்குதா? நீ அங்கே திருப்பி எங்க அங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. நீ சொல்லுமா. முடி வேற எனக்கு நீளமா இருக்கா? ஆமாம் ஆமாம். குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி கூட குறைச்சி இருக்க தான் செய்யும். அப்படியே உண்மையை சொல்லப்படாது. எங்கள் வீட்டுக்காரரே இதுக்கு பரவாயில்ல, அப்படியே இருக்கு. வீட்டுக்காரர் என்னை பார்த்து பாடுவார், கூந்தலது நீளம் இல்ல ஆளும் கூட உயரம் இல்ல, தாண்டிவும் அழகு என்ன ஆசைப்பட வச்ச அழகு, ஒல்லியான தேகம் இல்ல பருமனான பாடி இல்ல, சிரிக்க வச்ச பேரழகு என்ன தேடி வர வச்ச அழகு, பூவின் பேரழகு மொத்தத்தில் நீ பேரழகு, ஒன்ன போல பெண்ணொருத்தி உலகத்தில் கண்டதில்லை, ஒன்ன விட்டு போக மாட்டேன் அழி பெண்ணே உன்னிடத்தில் என்ன தந்தண்டி, அடிச்சவ புனர தடகி. எங்க வீட்டுக்காரர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை.
மாவீரன். வாசலுக்கு பாம்பு வந்துருச்சுன்னா கூட பக்கத்து வீட்டில் போய் ஆம்பளையில கூட்டியாந்து அடிச்சிருவாரு பாம்பை. சபாஷ். விட்டு கொடுத்துட முடியுமா? அப்படி சிரிக்காதானே, அவர் நல்ல வீரன் தான். பாம்புன்னா கொஞ்சம் பயப்படுவார், அவ்வளோதான். மற்றபடி வீரன் தான். இவர் பக்கத்து வீட்டுக்கே ஓடிடுவார், அவராவது கூட்டியாந்து அடிப்பார். அப்படித்தானே? எனக்கு நேர பாம்பு வரவே வராது, ஏன்னா என் பேரே நாகப்பன். அப்புறம் எனக்கு நேரம் வருது. அவர்கிட்ட இருக்கிற குறையையும் நான் கண்டுக்க மாட்டேன். அவரை பார்த்து நான் பாடுவேன். மதுரை வீரன் அழகுல மாட்டு கொம்பு திமிருல பாவி நெஞ்சு சிக்கி வாடி என் கருப்பட்டி பாத்தா பத்து தீப்பட்டி மாம நெஞ்சு பத்தி மருள எரிட இடந்தா இசைய நிவிட வரந்தா உடுத்துற வேண்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேண்டா கூட வரேண்டா. நடுவர் அவர்களே, இந்த விநாயகருக்கு வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது. இந்த விழாவை பார்க்கறதுக்கு வருஷா வருஷம் கூட்டம் வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய சந்தன காப்பு அலங்காரத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அவங்க கேட்டவர்களுக்கு கேட்ட வரங்களை எல்லாம் வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறார் கற்பக விநாயகர். இது ஆண்டுதோறும் நடைபெறும். ஒரு மனுஷனுக்கு கல்யாணங்கிற திருவிழா ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். ஆமா, ஒரு தடவை நடந்ததுதான் கல்யாணம். அந்த வர்ற மகாலட்சுமி மூக்கு மொழியுமா, கண்ணுக்கு லட்சணமா, வாய் கொஞ்சம் அடக்கமா, சொந்தக்காரர்ல அனுசரிக்கிற மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிடைக்குமா? கிடைச்சிருச்சுன்னா ஏன் வச்சுக்கிறோம்? பத்து பொருத்தம் பார்த்து 9 கோள்களின் நிலை அறிந்து 8 திசைக்கும் சொல்லி அனுப்பி உறவினர்களை வரவழைத்து 7 ஜென்மமும் சேர்ந்து இருக்கணும்னு அறுசுவை உணவு வழங்கி 5 பூதங்களை சாட்சியாக வைத்து 4 வேதங்களை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒரு மனசு ஆகிறதுக்கு பேர் தாங்க கல்யாணம். கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குன்னு இப்பதானே தெரியுது. மனக்கோலம் கொண்ட மகளே புது மாக்கோலம் போடு மயிலே, குணக்கோலம் கொண்ட கன்னியே நம் குலம் வாழ பாடு குயிலே, சிரிக்காத வாயும் சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ, வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ, வாராயோ தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ. என்ன விஷயம்னா, மாங்கல்யம் தந்துடானே மமதீவன ஏதுனா சண்டே பத்னானி சுபகே துவம் சஞ்சீவ சரதசதம். கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி. அதான் இருக்கப்பா, இப்பதான் 3 பேர் பெண்களை அர்ச்சகரா போட்டாங்களாங்க அரசாங்கத்தில். நீங்களும் வேணா அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியுது. அப்படி ஒரு நல்ல மனைவி மனசு வந்து பக்கத்துல உட்காந்துட்டா குடும்பமே கோயில் ஆயிரம். நடுவர் அவர்களே, நினைச்ச கனவு ஒண்ணு என்ன சமான நடந்துருச்சு, உன்னோட நான் சேருறது பழிச்சாச்சு, விதைச்ச விதையும் இங்கு செடியா மோலச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு, கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிடுச்சு, என் நெஞ்சில் ஆனந்த பூத்தாச்சு, கண்ணாங்கி சில கட்டி என் கையணி முடிச்சு, நாம் சேரும் நாளும் இங்கே வந்தாச்சு. நடுவருக்கு தெரியாமல் நடுவருக்கு தெரியாத வேற்றுமொழி பாடல்களை பாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. எது வேற்றுமொழி பாட்டு? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நான் பாடுறேன். ஒரு கணவன் மனைவினா அனுசரணையா இருக்கணும். எப்படி? உங்களுக்கு சரஸ்வதி அம்மா மாதிரி, சுரேஷ்குமாருக்கு இந்த ஜெயசித்ரா மாதிரி. வீட்டுக்காரர் பேரை சொல்லக்கூடாதுல்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் சொல்லலாம். நான் வாத்தியாராக இருந்தேம்மா, வீட்டுக்கு வீடு சென்சஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு வீட்டில் 14 குழந்தை. செஞ்சையில் நான் போய் சென்சஸ் எடுக்கும் 14 பிள்ளை.
நான் சொன்னேன் 1-2 குறைச்சிக்கப்படாதானே. இல்லை 1-2 குறைச்சி தான் சொல்லியிருக்கேங்குது. 14 உள்ள. சரி உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்னங்கிறேன். வீட்டுக்காரர் பேரெல்லாம் சொல்லப்படாது அப்படிச்சு. அப்படியே அவர் என்ன வேலை பார்க்குறாரு? அந்த நாய் என்ன வேலை பார்க்குறது சும்மா தான் தெரியுது. அந்த நாய் என்ன வேலை பார்க்குறது சும்மா தான் தெரியல. அந்த மாதிரி இல்லைம்மா, வீட்டுக்காரர் பேர் சொல்லலாம், பேர் சொல்லணும் சார், பேர் சொல்லித்தான் கூப்பிடணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பத்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆள் விட்டு மோப்பு திண்ணைக்கே வந்தது இல்லை. எங்கள் ஐயா மோப்பு திண்ணையிலேருந்து பேசுவார் மைக்கே இல்லாமல். அப்போ தான் அங்கே 2ஆம் கட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து பதில் சொல்லுவா, இவர் கேட்டுக்குவார். 2 பேரும் கடைசியாக பார்த்தா எங்கள் அப்பத்தாவுக்கு 7 பிள்ளை. எப்படி தான் பார்த்தாங்களோ முகத்தே பார்க்காம 7 பிள்ளை பார்த்துருக்காங்க. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ பார்த்தா ஹலோ மைடியர் நாகப்பன்கிறா, நான் ஹலோ மைடியர் சரஸ்வதிங்கிறேன். நாகுன்னு எங்கள் ஆத்தா சொல்லுவாங்க. எங்கள் ஆத்தாவுக்கு மேலே ஒரு தெய்வமே எனக்கு கிடையாது, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் பட்டிமன்ற பேச குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மா குறுக்க நெடுக்க வரப்படாது, ஒரு அனுசரணையாக இருக்கணும். ஒரு டிரைவர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்டாட்டி பகலில் டிவியை போட்டு படார்னு சவுண்டு வச்சு விடக்கூடாது. சேர்த்து அனுசரணையாக அந்த மனுஷன் பாவம் தூங்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். இப்போ நீங்கள் கலப்பை எடுத்துகிட்டு வயலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க விதையை எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடியே வரணும். நீங்கள் ஒரு வரப்பை வெட்டுறீன்னு வச்சுக்கோங்க, அவங்க நீர் அறத்தையும் மோரையும் கலந்து எடுத்துகிட்டு வந்து உங்களை குடிக்க சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஒரு அனுசரணையான வாழ்க்கை. இதெல்லாம் நடக்காத பூரா அனுசரணையான வாழ்க்கை. காவேரி ஓரத்தில் கால் பதுங்கு ஈரத்தில், காவேரி ஓரத்தில் கால் பதுங்கு ஈரத்தில், காலையில் நான் நடப்பேன் கலப்பை கொண்டுக்கிட்டு, கட்டழகி நீ வருவ விதைய கொண்டுக்கிட்டு, நெல்லு விதைய கொண்டுக்கிட்டு, பக்கத்தில் இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்தில் முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன், வெக்கத்தில் முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். வெட்டின கலப்புல நான் வந்து குந்துல வரப்புல, புது மஞ்சள் நிறத்துல நெஞ்ச பறிக்கிற மஞ்சி கொடி நீ கஞ்சி கொண்டு வருவ, இன்பம் கலையத்துல தருவ, கஞ்சி கொண்டு வருவ, இன்பம் கலையத்துல தருவ, பக்கத்துல இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன், வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். அடியே என்ன ராக நீயும் பாடுற, அழகா உள்ள புகுந்து சாமி ஆடுற, வக்கனையா பேசுற, வம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற ஊட்டுற, என்னைய நீ மேல ஏத்துற ஏத்துற, அடியே என்ன ராகம். நீங்கள் நாட்டுப்புற பாட்டு மட்டும்தான் எல்லாம் அப்படி இப்படின்னு பேசாங்கம்மா. ஏன் தெரியுமா? நாட்டுப்புற பாட்டுக்கே பெரிய பெருமையை தந்து திரைப்படம் பரவ முனியமான ஒரு அம்மா இருந்த ஞாபகம் இருக்கா? ஆமாம், நாட்டுப்புற பாட்டு தான் பாடினாங்க. காரைக்குள்ள கூப்பிட்டு 1000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 7 பேர் வந்து உட்காந்து கச்சேரி பண்ணுவாங்க. 1000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு அல்ஜாட்டியே பண்ணாங்க. அவள் சினிமாவில் போய் பாடினான். சினிமாவில் போய் பாடினதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு கூப்பிட்டேன், எங்கள் ஊர் சிறுவேல் கூப்பிட்டேன். சிறுவேல் கூப்பிட்டு வந்து அந்த அம்மா சொன்னிச்சு, 25,000 ரூபா எனக்கு மட்டும் தந்தாத்தான் வருவேன்னுச்சு. 1000 ரூபா 6 பேருக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க காரைக்குள்ள. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கச்சேரிக்கு. ஆனால் எங்கள் ஊரில் அந்த அம்மா மட்டும் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டேன், நாட்டுப்புற பாட்டு பாடுறக்கா, 25,000 ரூபா வந்துச்சு. அப்புறம் 10,000 ரூபான்னு பேசி கூட்டியாந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த அந்த அம்மா 10 விரல்லையும் வைர மோதிரம் போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டு வந்து வைர மோதிரம் போட்டுட்டு வந்துச்சு. நான் சொன்னேன், வைர மோதிரம் கழட்டு விழுந்தா 10 ரூபா பார்த்துக்கம்மா அப்படின்னு. அதில் ஏன் நூல் போட்டு கட்டியிருக்கேன்னுச்சு. நல்லா கட்டி வைர மோதிரம் வந்து அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து சினிமா துறை தான் வளர்த்துச்சு. அந்த அம்மா வளர்த்து ஆளாக்கி ஏராளமான பணம் வந்துச்சு. கடைசி அந்த அம்மாவுக்கு நான் ஒரு 10,000 ரூபா அனுப்பி வச்சேன். அப்போச்சு உங்களோட பணம் வரலைன்னுச்சு. நான் சொன்னேன், உடனே இதை அனுப்பி வச்சோன்னே அவள் தங்கச்சி மையன் நிர்வாகியாக இருந்திருக்கேன். இந்த அம்மாவுக்கு ஒரு பணத்தையும் கொடுக்காம அப்படியும் சாப்பிட்டு இந்த அம்மா ஓட்டாண்டியாக விட்டுட்டு போயிட்டேன். கடைசியாக ஜெயலலிதா அம்மா வந்து 6 லட்ச ரூபா கொடுத்து அந்த வட்டியில் சாப்பிட்டு வாழ்ந்துச்சு. சாகும் வரைக்கும் அந்த வட்டி தான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நாட்டுப்புற பாட்டு திரைப்பட பாட்டு எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் மனுஷன் கணக்கு பார்க்க மட்டும் பழகிங்க. அவன் நம்பாதீங்க, கணக்கு பார்க்குறதுல நம்பாதீங்க யாரையும். அவன் கொண்டு உங்களோட சலானை மட்டும் தருவாங்க, பணத்தை போடாமலே.
சலான் புஸ்தகம் சாதாரணமாக கிடைக்கும், அது சீல் வேணால் போட்டுக்கிற ஈஸியாக போடலாம். அப்படி தான் ஏமாற்றிட்டாங்க அந்த அம்மாவை. ஆனால் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்தது சினிமா என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமாம், நீங்கள் வாங்கம்மா. இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு வாங்க. நான் 2 செய்தி சொல்லுவேன். 2 செய்தி சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள். சரி, நான் அதாவது ஒரு முடிவெடுத்து வந்திருக்கு, நடுவர் சொல்கிறத கேட்கப்படாது, மறுத்தே ஏதாவது சொல்லணும். இப்படி ஒரு ஜனநாயக நடுவர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பக்தி நீங்க என்ன பக்தி பாடிருக்கீங்க? ஒரு பாடி சொல்லுங்க. என்ன பக்தி வேணும்? நாங்க பெத்த தாய் தகப்பனையே குலசாமியா நடு முத்தத்துல நிக்க வச்சு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு காலில் விழுந்து கும்பிடுறவங்க நடுவர் அவர்களே. குலசாமி அவங்க கோயிலுக்கு போனாங்களா, வெள்ளக்கட்டியை கரைச்சாங்களாம். எங்க வெள்ளக்கட்டியை எங்க ஆத்தால எங்க அப்பனு தான் சொல்லி கொடுத்தவர் கற்பக விநாயகர். அதனாலதான் ரொம்ப பேர் ஆத்தா பணம் கரைச்சி விட்டுறாங்க. நீங்க கடவுளே இங்க வந்தாலும் டெஸ்ட் வைப்போம், நம்ம பழக்காது. யாரு வந்து சிவபெருமான் இறங்கி வந்தாரு, பிரிக்க முடியாது. அவர்கிட்டவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். இவர் எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றாரான்னு பாப்போம்னே. சிவபெருமானுக்கே டெஸ்ட் வச்சோம். பிரிக்க முடியாதது எது? தமிழும் சுவையும். பிரிய கூடாதது எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். சேராதிருப்பது அறிவும் பணமும். சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம். பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். கலையில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அறிவுக்கு நான், ஆசைக்கு நீ. ஐயா என்னை விட்டுவிடு, இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவருக்கே டெஸ்ட் வச்சு அவர் அறிவாளின்னு ஒத்துக்கிற ஊர்ல நான் குப்பரை பரண்டாலும் ஒத்துக்குவியலா? இளையராஜா நாட்டுப்புற பாட்டுக்கு எதிரானவர் இல்ல, நாட்டுப்புற பாட்டை வாழ வச்சவர். 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படின்னு கும்மி பாட்டு, தான் கேட்டு வளர்ந்த கும்மி பாட்டு அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதாக அதை சினிமாவுக்கு கொண்டு வந்தாரு. 70 வயசுக்கு மேல ஆன பிறகு அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சு கொஞ்சம் கூட பிசுறாம பாடியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் தான் வந்த திரையுலகத்திற்கே நாட்டுப்புற மெட்டுல பாடினாரா, நாட்டுப்புற பாட்டை எழுதி பாடினாரா, திரையுலகத்தை தூக்கி நிறுத்தினார் இல்லையா? வழி நடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, நாடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல, வழி நடுக காட்டு மல்லி. இப்பவும் திரை இசை இன்னைக்கு நீங்க இளையராஜாவோட பாடல்களை கேட்டுக்கொண்டு எவ்வளவு சோகங்களையும் மறக்கலாம், எவ்வளவு தூரங்களையும் கடக்கலாம். அப்படி மனசுக்குள்ள ஓடும். அடுவரவர்களே, இப்ப நீங்க உங்க கல்யாணம் பண்ணி உங்க புது மனைவிய கூட்டிக்கிட்டு பஸ்ல ஏறுறீங்க. ஒரு கற்பனைக்கு, அப்படிலாம் போகாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படி கூட்டிட்டு பஸ் அடிச்சு புடிச்சு ஏறி அவங்காலம் மிதிச்சு இவங்காலம் மிதிச்சு ஏறி உட்காந்து ஜன்னல் ஓரமா உங்க புது மனைவிய உட்கார வச்சுட்டு அந்த அம்மா மேல படுற காத்து கூட யாரு மேலையும் பற்றாம அப்படி அள்ள கட்டி உட்காந்துருக்கிய. ஒரு நாள் கூட இல்லையாம்மா, அதெல்லாம் ஆண்டவன் வரோம். நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நாட்டுப்புற பாட்டா பாடி கூட்டிட்டு போனா அப்படித்தான். நான் சொல்ற பாட்டை போட்டு கூட்டிட்டு போங்க. இப்ப உங்க கை உங்க புது மனைவி கையில படுது. சரி, படுதா? படுதான்னு தெரியல, சொல்லு. சொல்லு. அப்ப பாட்டு போடணும். முத்து முத்து பல்லா அழகி மொச்சா கொட்டா சொல்ல அழகி திருச்சு ஓடிடுவாங்க. பஸ்ஸுக்குள்ள இருக்க 50 பேர் இறங்கிடுவான். அப்ப எங்க பாட்டு அப்படி சிலு சிலுன்னு மெல்லிசை போடணும். வலையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறு விரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேலம்தான் இன்று காதல் தேரோட்டம், வலையோசை கலகல கலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. அப்படி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போடுறது எங்க மெல்லிசை பாட்டு தான். இனிமே வீட்டுக்கு போய் நீங்க தினம் மெல்லிசை பாட்டே கேளுங்க. நீங்க பக்திக்கு கேட்டதுனால எங்க விநாயக பெருமானை சாட்சியாக வைத்து அம்மையப்பனே கடவுள் என்ற ஆணித்தரமான வாதத்தை இங்கே வைத்து, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை,
நிறைவாக நடுவர் அவர்களே, இது தமிழகத்திலேயே முதன்மையான குடைவரை கோயில். ஒரு குன்றை குடைந்து 6 அடி விநாயகரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த விநாயகர் கோயில் தான் தமிழகத்தில் உள்ள மூல முடுக்கு, அரசமரம், குளத்தங்கரை, முச்சந்தி அவ்வளவு இடங்களிலும் பிள்ளையாரை வைத்து வழிபடுவோம். இருந்தாலும் இந்த கற்பக விநாயகர் இருக்கின்ற ஆலயத்தை வழிபடுவதையே நாம் பெரிய பேராக கருதுகிறோம். எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்க வர்றோம். கார்த்திகேயனி சன்னதி இருக்கு, கல்யாணம் நடக்கணும்னா நீங்க அங்க போய் கும்பிடலாம். நாகலிங்க சுவாமி சன்னதி இருக்குது, குழந்தை வேணும்னா நீங்க அங்க போய் கும்பிடலாம். எல்லா நலமும் வளமும் வேணும், செல்வமும் வேணும்னா பசுபதீஸ்வரர் ஆலயம் இருக்குது, அங்கேயும் போய் கும்பிடலாம். எல்லாவற்றையும் சேர்த்து வழங்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விழாவிற்கு எப்போதும் எங்களை அழைத்து வருகின்ற எங்கள் நடுவர் 100 ஆண்டுக்கு மேலேயே வாழ்வார் என்பதை கூறி நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். இந்த கோயில்னா என்ன, இங்க என்ன நடக்குது, சதுர்த்தி விழானா என்ன, இன்று தடம் மாறி போகின்ற பிள்ளைகளை நல்ல வழிபடுத்தக்கூடிய தாய் தந்தையர்களாக நாம் மாற வேண்டும். பெற்றோர்களையும் தாத்தா பாட்டியும் மதிக்கின்ற தலைமுறையை உருவாக்க வேண்டும். ஆசிரியர்களாக இருக்கிறவங்க தான் இங்கே மேடையில் இருக்கிறோம். நாங்கள் நாள்தோறும் படக்கூடிய துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மாணவர்களுக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய நல்ல செய்திகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறாரான்றது தெரியல. ஒரு குருநாதர் இருந்திருக்கிறாரு, நிறைய பிள்ளைகள் அங்கே உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அதில் ஒரு அரச குலத்தை சேர்ந்த அரசனின் மகனும் மாணவனாக இருந்தான். ஒரு நாள் எல்லாருக்கும் பாடங்களை வழங்கி கொண்டிருந்த அந்த குருநாதர் அந்த அரசருடைய மகனை கூப்பிட்டு அடித்தார். அவனுக்கு ரொம்ப கோபம். நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னை எதுக்காக இவர் அடித்தாரு? அன்னையிலேருந்தே அவன் கோபமாகவே இருந்தான். ஒரு நாள் அவன் ராஜாவாயிட்டான். ஆன உடனே அவன் செஞ்ச முதல் காரியம், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருநாதரை அழைத்து வாங்க. உடனே குருநாதரை கொண்டு வந்தாங்க. நீங்கள் எனக்கு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க சரி, ஆனால் என்னை ஒரு நாள் எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கும்போது என்னை அடிச்சிட்டீங்க, எனக்கு அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த குருநாதர் சொன்னார், நான் எல்லா பாடங்களையும் தங்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பில் இருந்தேன். நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய ராஜாவா ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் மன்றத்திலே 1000 குற்றவாளிகள் நிற்பாங்க. நீங்க பல பேருக்கு நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. ஒருவேளை தவறே செய்யாத ஒருவனை தண்டித்தால் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். 1000 குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற பாடத்தை நடத்துவதற்காகவே அன்னைக்கு நான் உங்களை அடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆசிரியர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் முகமாகவே உள்ளது. கவர்மெண்ட் போராடுது, ஆசிரியர்கள் போராடுறாங்க, பெற்றவங்க நீங்க பிள்ளைங்களை ரொம்ப நம்புறீங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு இது போன்ற வழிபாட்டு தலங்களையும் புராண கதைகளையும் பெரியவர்களின் மதிப்பையும் பட்டிமன்ற நிகழ்வுகளையும் பண்பாட்டுடன் எடுத்து செல்லுங்கள், அழைத்து வாருங்கள் என்று கூறி, எங்க நிறைய பேர் பெரியவங்க தான் இருக்காங்க, அங்கங்க கொஞ்சம் பேர் தான் வாலிப பசங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்கங்கிற வருத்தத்தோட நான் இதை பதிவு செய்கிறேன். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த கடவுள் எப்படி நீக்கமர எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறாரோ அதுபோல திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் உலகெங்கும் நாடு கடந்தும் தமிழ் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை இந்த நடுவர் மன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சிங்கப்பூர் அதிபர் எஸ்கே நாதன் என்பவர் தான் இறப்புக்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு திரை இசை பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தாரு, தனக்கு அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டாரு. அந்த பாடல் வைரமுத்து எழுதின தஞ்சாவூர் மண்ணை எடுத்த என்ற பாடலை எத்தனை நாட்டு அதிபர்களும் தலைவர்களும் குடுமி இருந்த அந்த கூட்டத்தில் அந்த எஸ்கே நாதனுடைய இறுதி அஞ்சலியில் அந்த பாட்டு அனைவரும் எழுந்து நிற்கும்படி ஒளிபரப்பானது என்றால் மெல்லிசை பாட்டு சாதாரண பாட்டு இல்லை. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, அழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க, வெற்றி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி
இலை நிறைய சோறு போட்டு குழம்பு ஊற்றி பொரியல் வச்சு அப்பளம் வச்சு பாயசம் வச்சு ஓரமா கொஞ்சம் ஊறுகாயும் வச்சிருக்கிறோம். அவங்க பாட்டு வெறும் சோறு மாதிரி வேணும் தான், ஆனா வெறுஞ்சோத்தையே திங்க முடியுமான்னு யோசிச்சுக்கங்க. இந்த குழம்பெல்லாம் ஊற்றி பொரியல்லாம் வச்சு பாயசமெல்லாம் வச்சது எங்க மெல்லிசை பாட்டு. ஓரமா கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சிருக்கோம், அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க பாட்டு. வேணும்னா தொட்டுக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நல்ல பாடல்களுக்கு வரவேற்பு அளித்து மெல்லிசை பாடல்களை என்று தீர்ப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.